தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் எம்.எஸ்.ஆர். நாச்சியார் வணக்கத்துடன் தமிழ் குடிமக்களை இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோ வாயிலாக தமிழ் குடிமக்களுக்கு நான் ஒரு சின்ன கருத்து. இப்போ எல்லாருக்குமே தெரியும், பார்லமெண்ட்டில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அப்போது அதில் யாருக்கெல்லாம் மரியாதை செஞ்சாங்க, அந்த மரியாதை எதற்காக செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 8வது இடத்தில் எங்களுக்கும் மரியாதை செய்யுங்க, எங்களுக்கும் மரியாதை வேணும், மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னது அன்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதாவது விசிக அமைப்பை சேர்ந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் 8வது இடத்தை எங்களுக்கு பங்களிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தார். அங்கே தீர்ப்பு கிடச்சிட்டு அவங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது தீர்ப்பும் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த கடவுள் மறுப்பாளி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எந்த அடிப்படையில் 8வது இடத்தில் மரியாதை எங்களுக்கு வேணும்னு எப்படி கேட்டார்? இவர் தமிழ் குடிமக்களே இல்லையே. இவர் அமைப்பு சார்ந்த கொள்கை என்ன? விசிகாவின் கொள்கை என்ன? கடவுள் மறுப்பு, கடவுளே இல்லை என்ற கொள்கையைச் சேர்ந்த ஒரு அமைப்பின் தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இவர் இன்றைக்கு எல்லாருக்கும் செய்கிற மாதிரி எங்களுக்கும் இந்து கடவுளின் மரியாதை எங்களுக்கு வேணும் என்று சொல்கிறார் என்றால் அதை எப்படி நாம் கொடுக்க முடியும்? இந்த ஜல்லிக்கட்டிலே மரியாதை செய்த யாருக்கெல்லாம் செய்தார்கள்? இந்துக்களாகிய நாம் தமிழ் குடிமக்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கப்பட்டது. இவர் தமிழ் குடிமக்களே அல்ல. இவர் தமிழ் குடிமக்களாக இருந்திருந்தால் கடவுள் மறுப்பு அமைப்பிற்குள் சென்றிருக்க மாட்டார். அதற்கு இவர் ஒரு தலைவராகவும் இருந்திருக்க மாட்டார். விசிக என்பது என்ன? விசிக சைன மதத்தை சார்ந்து போய்கொண்டிருக்குது. அப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மரியாதை வேணும், இந்து கடவுள் முறைப்படி செய்கின்ற ஒரு மரியாதை வேண்டும் என்றால் இவர் இந்த விசிக அமைப்பை கலைத்துவிட்டு நாங்களும் தமிழ் மக்கள், நாங்கள் இந்துக்கள் என்று சொல்ல வேண்டும். நாங்களும் இந்துக்கள் தானே, ஏன் எங்களுக்கு அதை நீங்கள் செய்ய மறுத்தீர்கள் என்று அவர் கேட்டிருக்க வேண்டும். இப்போது தான் இவர் உச்சநீதிமன்றம் போயிருக்க வேண்டும். இவர் உச்சநீதிமன்றம் போய் அங்கே இருந்து அவருக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுத்தார்கள் என்பதை எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இந்த தீர்ப்பு முற்றிலும் தவறு என்பது தான் அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கேள்வியாக இங்கே இருக்குது. நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதன் அடிப்படையில் உங்களுக்கு தீர்ப்பு வந்தது? நீங்கள் எதன் அடிப்படையை வைத்து இந்துக்கள் முறைப்படி எங்களுக்கு மரியாதை செய்யுங்கள் என்று நீங்கள் எப்படி கேட்டீர்கள்? அதாவது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் போராடி நாங்கள் மரியாதையினை பெற்றுத்தரோம் என்று நீங்கள் எப்படி சொல்லப் போகிறீர்கள்? அனைத்து தரப்பட்ட மக்களும் உங்களிடத்தில் சொன்னார்களா, எங்களுக்கு நீங்கள் போராடி மரியாதையை பெற்றுத்தருங்கள் என்று சொன்னார்களா? நீங்கள் ஏன் அனைவருக்கும் கம்பெடுத்து கொடுக்கின்றீர்கள்? நீங்கள் எதற்கு ஒருவருக்கொருவர் முடித்து போட்டு விடுகின்றீர்கள்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பு போராளி. உங்களுக்கு பின்பாக இருக்கும் உங்களுடைய சமுதாய மக்களும் கடவுள் மறுப்பாளிகள் தானே. நீங்கள் சைன மதத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் புத்தத்தை தழுவி கொண்டு போகிறவர்கள். நீங்கள் சைனாவில் போய் தான் உங்களுடைய மரியாதையை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். இல்லை உங்களுக்கு இங்கே தான் வேணும், இந்து முறைப்படி செய்கின்ற மரியாதை தான் வேணும் அப்படின்னா உங்கள் அமைப்பை கலைச்சிடுங்க. நாங்கள் விசிக்கவே இல்லை, நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் தமிழர்கள் தான் என்று மார்தட்டி சொல்லுங்கள். அதை சொல்வதற்கு உங்களால் முடியுமா? நாங்கள் இந்துக்கள் தான், கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் மாற்றி சொல்லுங்கள். உங்கள் மரியாதையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளே இல்லை என்று சொல்வீர்களாம், அதற்கு உங்களுக்கு பின்பாக ஒரு கூட்டமாம், அதற்கு நீங்கள் ஒரு தலைவராம். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே ஆனால் இந்து முறைப்படி செய்கின்ற மரியாதையிலும் உங்களுக்கு வேணுமாம். இது எப்படி? அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் அன்னை ஜான் பாண்டியர் அவர்கள் மூலியமாக பட்டியலை விற்று வெளியேறுகிறோம் என்று சொல்லும்போது எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதிலிருந்து நீங்கள் வெளியேறி வாருங்கள், எந்த சலுகையுமே உங்களுக்கு வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல.
அப்போது தெய்வேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து அந்த சமுதாய மக்களுக்கு அந்த மரியாதை கிடக்குது அப்படின்னா அவங்க இந்துக்கள், அவர்கள் தமிழர்கள். அவங்களுக்கு கொடுக்குறாங்களே எங்களுக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து முற்றிலும் தவறு. நீங்கள் இந்துக்கள் அல்ல, நீங்கள் தமிழர்கள் அல்ல, நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பு போராளி. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது. அழகாக ஒரு வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்க. எப்படி பேசியிருக்கீங்க அந்த வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன, அதாவது நாங்கள் இல்லைன்னா செத்த இடத்துல தான் கிடப்பான், ஆனால் இடுகாட்டுக்கு கூட போக முடியாது, நாங்கள் வந்து கொட்டடிச்சாதான் அவங்க போவாங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அந்த காலம் வேறு இந்த காலம் வேறேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நீங்களே தான் கொட்டடிக்கணுமா? இன்றைக்கி வறுமைக்கு கீழே உள்ள மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருமே கொட்டடிப்பான். சரியா? நீங்கள் தான் சொன்னீங்க அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, நாங்கள் அப்படியே தான் இருக்கணுமான்னு கேட்குறீங்க. அப்புறம் நாங்கள் வந்து கொட்டடிச்சாதான் அவன் போவான், இல்லைன்னா நாரிட்டு கிடப்பானே எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி நவீன காலம் ஆகிப்போச்சு. அதனால் இடுகாட்டில் பாருங்களேன், இடுகாட்டில் போய் அங்கே வச்சு எரித்து எல்லாம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி நவீன முறையில் மிஷினில் கொண்டு போயிடலாம். அங்கே போய் 10,000 20,000 செலவு பண்ணுறதுக்கு 2,000 ரூபாய்க்குள்ள இங்கே செலவு பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எல்லாமே காலம் மாறிய போச்சு. நீங்கள் வந்து இந்த சிண்டு முடிச்சு விடுற வேலை, இந்த பாமர மக்களை, இந்த அப்பாவி மக்களை ஏமாத்துகிற வேலையை விட்டுருங்க, வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். எது சைன மதத்தில் போய் நாங்கள் சைன மதத்துக்காரங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் விசிக அமைப்பை சார்ந்தவங்களாம், கடவுள் மறுப்பாளி கொள்கையை வந்து நீங்கள் பின்பற்றுறவங்களாம், அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு தலைவராக, ஆனாலும் வந்து இந்து முறைப்படி உங்களுக்கு மரியாதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாமர மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களுக்கு சொல்லி தூண்டிவிட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களை மிகவும் வன்மையாக கண்டித்து கேட்குறோம். இந்த மாதிரி விஷயங்களை வைக்காதீங்க.